முதலாவதாக பெருநாள் தொழுகையின் சரியான நேரம் எது என்பதை பற்றி நாம் அறிந்து வைத்திருக்க வேண்டும். பெருநாள் தொழுகையை பொறுத்தளவில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எப்படி நமக்கு வழிகாட்டி இருக்கிறார்கள் என்பதை வைத்து அதனுடைய நேரத்தை நாம் புரிந்து கொள்ளலாம். ஒரு செய்தி வருகிறது சஹீஹுல் புகாரியிலே 956வது செய்தி. கான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹ்ருஜு யௌமல் ஃபித்ரி வல் அல்ஹா இலல் முஸல்லா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நோன்பு பெருநாள் தினத்திலும் ஹஜ்ஜு பெருநாள் தினத்திலும் முஸல்லா என்ற திடலுக்கு செல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள். அவ்வளு ஷைஇன் யப்தஉ பிஹி ஸலாத்து. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது காரியங்களில் முதல் காரியமாக தொழுகையை துவங்குவார்கள் என்று இந்த ஹதீஸிலே வருகிறது. இந்த செய்தி அபூ சயீத் அல் குத்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். அன்பிற்குரிய சகோதரர்களே, அப்படி என்றால் ஒரு நாளின் ஆரம்ப பணியாக நாம் செய்ய வேண்டியது பெருநாள் தொழுகையை தான் செய்யணும். இதுதான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறை. பொதுவாக நாம் சுபஹ் தொழுதற்கு பிறகு சூரியன் உதயம் ஆகும் வரைக்கும் எந்த தொழுகையும் தொழக்கூடாது என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுத்து வைத்திருப்பதை நாம் அறிந்து வைத்திருக்கிறோம். அந்த வகையில் பெருநாள் தினமன்று காலையில் சுபஹ் தொழுகைக்கு பிறகு சூரியன் உதயமாகும் வரைக்கும் நாம் எந்த தொழுகையும் தொழ முடியாது. எனவே பெருநாள் தொழுகையும் தொழ முடியாது. சூரியன் உதயமான பிறகு பெருநாள் தொழுகைக்குரிய நேரம் ஆரம்பமாகி விடுகிறது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடியுமானதாக இருக்கிறது. காரணம், அந்த நாளில் ஆரம்ப காரியமாக ரசூலுல்லாஹ் அதை தான் செய்வாங்கண்டா சூரியன் உதயமாகும் வரைக்கும் தொழுறதுக்கு தடை இருக்கும் என்று சொன்னால் சூரியன் உதயமான பிறகு ஆரம்ப காரியமாக தொழுகையை நாம் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதை இதன் மூலம் நாம் புரிந்து கொள்கிறோம். இன்னொரு அறிவிப்பு வருது சஹீஹுல் புகாரியிலே 951வது செய்தி. இதை பரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இன்ன அவ்வலமா நப்தஉ மின் யௌமினா ஹாதா அன் நுஸல்லிய. நாம் இன்றைய தினத்தில் முதலாவது காரியமாக தொழுகையை தான் நாம் செய்து கொள்வோம், தொழுகையை கொண்டு ஆரம்பிப்போம் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். சும்ம நர்ஜிஅ ஃபனன்ஹர. பிறகுதான் நாங்கள் அறுத்து பலியிடும் காரியத்தில் ஈடுபடுவோம் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்ன செய்தியை நாங்கள் பார்க்குறோம். அப்போ அறுத்து பலியிடுதல் என்பது ஈதுல் அல்ஹாவுடைய ஒரு பெருநாள் தினம் சம்பந்தப்பட்ட ஒரு செய்தியாக வருது. அப்போ ஆரம்பத்தில் அறுத்து பலியிடுவதற்கு முன்பதாகவே தொழுகையை தான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க செய்வாங்கன்ற செய்தியையும் நாங்கள் இதிலிருந்து பார்க்குறோம். அப்போ ஒரு நாளில் முதலாவது காரியமாக பெருநாள் தொழுகை தான் செய்து கொள்ள வேண்டும் என்பதிலிருந்து சூரியன் உதயமான உடனேயே பெருநாள் தொழுகையை நாங்கள் ஆரம்பித்து விட வேண்டும் என்பதை நாங்கள் விளங்கி கொள்கிறோம். அதே போன்று இன்னொரு ஹதீஸ் வருகிறது அபூதாவுதில் 905வது செய்தி. எப்படி வருது? கால ஸல்லா பினா இப்னு ஜுபைர் ஃபி யௌமி ஈதின் ஃபி யௌமி ஜும்ஆத்தின் அவ்வலன் நஹாரி. இப்னு ஜுபைர் அவர்கள் வெள்ளிக்கிழமை அன்று பெருநாள் தொழுகையை பகலின் ஆரம்ப நேரத்திலே தொழுவித்தார்கள் என்று ஒரு செய்தி வருகிறது. பிறகு அவர் ஜும்மா தொழுகைக்கு வரல. அப்போ ஜும்மா தொழுகைக்கு வரல, ஆனால் பகலில் ஆரம்ப தொழுகையாக பெருநாள் தொழுகையை தொழுதாரே என்று சொல்லி இதை இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களிடம் எத்தி வைக்கப்படுகின்ற நேரத்தில் இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறாங்க, ஃபகால அசாப சுன்னத்தை, அவர் சுன்னத்தை நிலைநாட்டி விட்டார், அவர் நபி வழிப்படியே நடந்திருக்கிறார் என்று இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்கிறத பார்க்குறோம். அப்போ அதிலிருந்து தான் இப்னு ஜுபைர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த செயல் நபி வழியாக மாறுகிறது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சுன்னத்தில் இப்படி தான் இருக்குது என்று சொல்லி இன்னொரு நபி தோழர் அதற்கு சாட்சி பகிர்வதன் மூலமாக இது நபி வழியாக மாறுகிறது. அப்போ பகலில் ஆரம்பத்தில் செய்யக்கூடிய காரியம் என்று சொன்னால் சூரியன் உதயமான உடனே செய்கிற காரியம் என்றது அந்த ஏனைய ஹதீஸுகளோடு இது பொருந்தக்கூடியதாகவும் இருக்கிறது. அப்போ சூரியன் உதயமான உடனேயே பெருநாள் தொழுகை ஆரம்பித்து விட வேண்டும் என்பதை நாங்கள் பார்க்கிறோம். அப்போ எத்தனை மணி வர காட்டிலும் இதை தொழலாம், எவ்வளவு வர காட்டிலும் இந்த தொழுகையை தாமதப்படுத்தலாம் என்பதை நாங்கள் மார்க்க ரீதியாக புரிந்து கொள்ள வேண்டும். பெரும்பாலான சுன்னத்துல் ஜமாத்தை சேர்ந்த பள்ளிவாசல்களில் பெருநாள் தொழுகையை பெண்களுக்கு ஒரு 8 மணிக்கு தொழுவிப்பாங்க, ஆண்களுக்கு ஒரு 9-9:30 மணி அளவில் தொழுவிப்பாங்க. இது போன்று காலதாமதம் பெருநாள் தொழுகைக்கு ஏற்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். அவங்க பள்ளிவாசலில் நடத்துறதுனால ஒவ்வொரு நேரத்தை குறித்து அவங்க இந்த பெருநாள் தொழுகைக்குரிய நேரம் என்று வச்சிருப்பாங்க. இப்படி நேரத்தை தாமதமாக்கி அந்த நாளில் பகலுடைய நடுப்பகுதியிலேயோ அல்லது இறுதி பகுதி வர காட்டிலுமோ இந்த தொழுகையை இழுத்து கொண்டு போகலாமா என்பதையும் நாங்கள் ஹதீஸிலிருந்து பார்க்கணும். இதுக்கு ஒரு செய்தி வருகிறது. எப்படி வருகிறதுன்னு சொன்னால் புகாரில் 535வது செய்தி அபூதர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க அறிவிக்கிறாங்க. ஒரு முறை ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட பயணத்தில் சஹாபாக்கள் இருக்கிறாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தொழுகை அறிவிப்பாளர் அத்தன முஅத்தினு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் துஹுர. முஅத்தின் ரசூலுல்லாஹ்வுடைய முஹத்தினாக இருந்தவர்
லுஹருக்காக வேண்டி பாங்கு சொல்றாரு. சொல்லும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஃபகால அப்ரித் அப்ரித், வெப்பம் தனியட்டும் வெப்பம் தனியட்டும் என்று சொல்லி ரசூலை தடுக்கிறாங்க. அவுகால இன்தலிரி இன்தலிர், பொறுங்க பொறுங்க என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பாங்கு சொல்வதை தடுத்து நிறுத்துறாங்க. ஏன் தடுத்து நிறுத்துறாங்கன்னு சொன்னா, வகால ஷித்தத்துல் ஹர்ரி மின் ஃபைஹி ஜஹன்னம, கடுமையான வெப்பம் என்று சொல்வது நரக நெருப்பின் பெருமூச்சாக இருக்கிறது. ஃபைதஸ்தத்தல் ஹர்ரு ஃபஅப்ரிது அனிஸ் ஸலாத்தி, உங்களுக்கு கடுமையான வெப்பம் ஏற்படும் நேரத்தில் லுஹர் தொழுகையை வெப்பம் தணிந்த பின் நீங்கள் தொழுவுங்கள் என்று சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப என்ன விளங்குது? லுஹர் தொழுகையை நாங்கள் தொழுறதா இருந்தா கடுமையான வெப்பம் இருக்கிற நேரத்தில் தொழுறத ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் விரும்பல. லுஹருக்குரிய நேரம் என்ன ஒன்று இருக்குது. எல்லா நேரத்திலையும் வெப்பம் கடுமையான அளவில் இருக்காது. வெப்பம் ஒரு சாதாரணமாக மக்கள் தாக்கு பிடிக்கக்கூடிய நிலையில் இருந்தால் அந்த லுஹருக்குரிய நேரத்தில் ஆரம்ப நேரத்தில் தொழுது கொள்ளலாம். ஆனால் கடும் வெப்பம் இருக்கும் என்று சொன்னால் என்ன செய்யலாம்? அந்த லுஹருடைய தொழுகையை கூட, வக்து தொழுகையை கூட, இமாம் ஜமாத்தாக தொழுவக்கூடிய அவ்வளவு ஜமாத்தை கூட என்ன செய்யலாம்? தாமதப்படுத்தலாம். வெப்பம் தனியும் வர காட்டிலும் தாமதப்படுத்துறதுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அனுமதி கொடுத்துருக்கிறாங்கன்றதை நாங்கள் பார்க்குறோம். அனுமதி இல்லை, அதுதான் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய வழிகாட்டலாகவே இருக்கிறது. அப்படி இருக்கும்போது மக்களுக்கு அதிகமான வெப்பம் ஏற்படக்கூடிய நிலையில், கடும் வெப்பமான ஒரு சூழ்நிலையில் பெருநாள் திடல்ல சூரியன் உதயமாகி பல மணித்தியாலங்கள் தாமதித்து நாங்கள் தொழ ஆரம்பித்தோம் என்று சொன்னால் திடல்ல இருக்கக்கூடிய மக்கள் அந்த வெப்பத்தை தாங்குவாங்களா? அவங்களுக்கு சிரமமாக இருக்குமா இல்லையா? மக்கள் சிரமப்படுத்தக்கூடாதுன்றதுக்காக வேண்டி பள்ளிவாசலில் தொழுகிற லுஹர் தொழுகையை கூட வெப்பம் தனியும் வர காட்டும் தாமதப்படுத்துங்கன்னு சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மார்க்கத்தில் நாம் இருந்து கொண்டு மக்கள் திடல்ல இருக்கும்போது அதிகமாக வெப்பத்தை உணரக்கூடிய விதத்தில் அந்த தொழுகையை தாமதப்படுத்தி கொண்டு போகலாமா? போக முடியாது. அதே நேரத்தில் பள்ளிவாசலில் தொழுறதா இருந்தாலும் அதிகமாக வெப்பம் வரக்கூடிய நேரம் வர காட்டும் இந்த பெருநாள் தொழுகையை இழுத்து கொண்டு போகிறதுக்கு நமக்கு அனுமதி இல்லை. அந்த நாளில் முதல் காரியமாக செய்யக்கூடியதையும் பாதுகாத்தவர்களாக வெப்பம் அதிகமான அளவு இல்லாமல் மக்கள் அதை தாக்குப்பிடிக்கக்கூடிய நிலையில் அந்த தொழுகையை அவர்கள் அமைத்து கொள்ள வேண்டும் என்பதையும் இதன் மூலம் நாங்கள் பார்க்கிறோம். இதுதான் பெருநாள் தொழுகைக்குரிய நேரம் சம்பந்தமாக வரக்கூடிய செய்திகளாக இருக்குது. இதை தாண்டி சில செய்திகள் வருகிறது, அது பலவீனமான செய்திகளாக இருப்பதனால அந்த பலவீனமான செய்திகளை வச்சு நாங்கள் சட்டங்கள் இயற்ற முடியாது என்பதனால அந்த செய்திகளை நான் குறிப்பிடலை. எனவே பெருநாள் தொழுகையை பெருநாள் தினத்தில் ஆரம்ப நேரத்தில், அதாவது சூரியன் உதித்த பிறகு ஆரம்பமாகவே அதை செய்து கொள்ள வேண்டும். அதிக வெப்பம் வரக்கூடிய நிலை ஏற்படும் வரைக்கும் அந்த தொழுகையை தாமதப்படுத்தக்கூடாது என்பதை நாங்கள் புரிந்து கொள்கிறோம்.